இந்த ஹஜ்ஜை முடித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பும் வழியில் கதீர் என்னுமிடத்தில் லுஹர் தொழுகையினை தொழுதார்கள். பின்னர் கூடியிருந்த மக்களை நோக்கி, இங்கு கூடியிருக்கும் மக்களே, நான் ஒரு மனிதனே என்பதை புரிந்து கொள்வீர்களாக. நான் உங்களுக்கிடையில் 2 பொருட்களை விட்டுச் செல்கிறேன். ஒன்று இறைமறை, மற்றொன்று என் வழி, என் சுன்னத். என் வீட்டாரை பற்றியும் உங்களுக்கு நான் நினைவுறுத்துகிறேன் என்றார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தின் இறுதியில் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லத்திற்கு வந்து உரையாடி கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு தலைவலி ஏற்பட்டது. அத்துடன் கடுமையான காய்ச்சலும் ஏற்பட்டது. உடனே அவர்கள் படுக்கையில் படுக்கும் நிலை ஏற்பட்டது. மறுநாள் அவர்கள் உடல் சூடாய் இருக்கும் நிலையிலேயே அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லத்திற்கு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் என்பதனை கேள்வியுற்ற நபிகளாரின் இதர மனைவிமார்களும் அங்கு வந்து குழுமிவிட்டார்கள்.